அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். எந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலர்களை துன்புறுத்தும்படியாக, அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும்படியாக போகும்போது, போகிற வழியில் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் கூப்பிடுகிறார், சவுலே சவுலே என்று. இப்போ கூப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா, அந்த சத்தத்தை அவன் கேட்டான். அடுத்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ இயேசுக்கு சொல்றார், நீ முள்ளின் மேலே உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இங்கே 6வது வசனம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இந்த வார்த்தைகளை என்ன பார்த்தீங்கன்னா, நாம் எண்ணிக்கொள்வது பவுலுடைய காரியமாக, சத்தியமாக, இது நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அனுதினமும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துல ஐக்கியமாக இருப்போம். ஜபத்திலும் சரி, வேத வாசிப்போம், விசுவாசத்திலும் சரி. இப்படி இருக்கிற வேளையில் அன்று ஏதாவது ஒரு சின்ன காரியம், உலகப்புறமான ஒரு காரியம் நடந்திருக்கும், சின்ன விஷயம்தான். ஆனால் அதனை குறித்து நாம் சிந்திச்சு கொண்டிருப்போம், தூக்கமே வராது. நமக்கும் தெரியும், இந்த சின்ன காரியம் ஏன் நம்ம இதை பெருசாக நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது ரொம்ப நேரமாக தூக்கம் வராமல் சிறிது நேரம் நடந்து கூட பார்ப்போம். ஆனால் விடை தெரியாது. நமக்காக தெரியும், சின்ன விஷயந்தான், இது பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது, இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது மனசை. ஆனால் அந்த வேலையில் ரொம்ப நேரமாக நம்ம முழிச்சிருப்போம். அந்த இடத்துல ஒரே ஒரு காரியங்க, நம்ம முழங்கால் போட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நான் என்ன செய்யணும்? நீங்கள் முழங்கால் போட்டு நீங்கள் ஆண்டவரோட கேட்டு பாருங்கள். சில காரியத்தில் தேவன் நம்மளோட பேசுறதுக்கு ஆசைப்படுவார். அநேக காரியங்களை நமக்கு உணர்த்தியிருப்பார். நாம் உணராமல் ஒரு அசட்டையாக இருந்திருப்போம். ஆனால் நம்மை கொண்டு தான் ஒரு சித்தம் நிறைவேறணும். சில காரியங்கள் நம்மளுடைய காரியத்தின்படி அனுமதிப்பார். நாம் அப்படி முழங்கால் படிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் உள்ளான மனசில் அவர் இடைப்படுவார், உணர்த்துவார். நம்ம ஜபத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு உணர்ந்த பின்னாடி நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதுக்கப்புறம்தான் அந்த சந்தோஷத்தில் ரொம்ப நேரம் கவலையாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளோட இடைப்பட்ட பின்னாடி ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு சமாதானமான ஒரு உறக்கம் வரும். இந்த காரியம் பார்த்தீங்கன்னா, யோவான், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்கள் 12 பேரில் யோவான் அவரிடத்தில் அன்பாக இருந்தவன். அந்த யோவான் தான் வெளிப்படுத்தல் விசேஷம் எழுதுனது. அந்த யோவானை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னாடி யோவான் அநேக இடத்துல பிரசங்கித்து கொண்டே இருந்தான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவனோடு இடைப்படுவதற்கு, அவனோடு பேசுறதுக்கு கூட நேரம் கிடைக்கல. அவனுக்கு நேரம் கிடைக்கல. எப்போ பார்த்தாலும் பிரசங்கம். அவனை உபத்திரப்படுத்தினது கொஞ்சம் நெஞ்சல்ல, அவ்வளோ தூரம் உபத்திரப்படுத்தினாங்க. நல்லா கொதிக்க வச்சு எண்ணெயில் தூக்கி போட்டு பார்த்தாங்க. அப்பொழுதும்
எண்ணெயில் மிதந்துக்கிட்டு அப்போ கூட பிரசங்கித்து கொண்டு தான் இருந்தான். நிறையா அவ்வளவு அவனை துன்பப்படுத்தி கூட கடைசி வரைக்கும், கடைசியில் இவன் எப்படியும் சாக மாட்டான்றான்னு சொல்லி தான் பத்மு என்னும் தீவு, அதாவது விஷ பாம்புகள் உள்ள இடம், அந்த தீவுகளை போனால் கால் வைக்கிற இடம்லாம் பாம்பு, அங்கேருந்து யாரும் திரும்பி வரவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தீவில் கொண்டு போய் யோவானை போட்டாங்க. அந்த இடத்துலந்தான் யோவானோட நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் விசேஷத்துடைய தரிசனங்களையும் கொடுத்து அவன் ஆவியின் மூலியமாக கொண்டு போகப்பட்டான். சகல வெளிப்பாடும் அங்கிருந்தும் கிடைத்தது. ஏனென்றால் யோவானோடு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடைப்படுவதற்கு அவன் ஒரு நிமிடம் போல நேரம் கொடுக்காமல் பிரசங்கித்து கொண்டே இருந்தான் சத்தியத்தை குறித்து. அதே காரியத்தின்படி தான் நமக்கும் சரி, தேவன் நம்மளோட ஏதோ பேசணும் அப்படின்னாருனா சில குழப்பங்களும் நமக்கு சம்பவிக்கும். அந்த குழப்பத்தை நம்ம உலகபூர்வமாக எண்ணாமல் எதுவோ என் தேவன் எனக்கு உணர்த்துறாரு. ஏன்னா அவர் முன்னாடி எனக்கு அறியப்படுத்தினதை நான் அறியாமல் இருந்தேன், உணராமல் இருந்திருப்பேன். ஆனால் அந்த காரியத்தை நம்ம இடத்தில் அவர் அறியப்படுத்தும்படியாகத்தான் நம்மளோடு இடைப்படுவார். இந்த மாதிரி ஒரு சஞ்சலமான ஒரு நேரம் வரும்போது முழங்கால் படியிட்டு, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கும் நம்ம ஆண்டவரை இயேசுக்கிறதுக்குள்ள உறவு, அந்த வெளிப்பாடு மெய்யாலும் சொல்கிறேன், ஒரு உன்னதமான அது வெளிப்பாடாக இருக்கும். நீங்களும் முயற்சி செய்யுங்க. ஏனென்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். சரி, ஆவியானவரே, இந்த நாளில் நீங்கள் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்தணும்ப்பா. இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.